Hello everyone, welcome to my channel. இந்த சேனலில் வர வீடியோஸ் மூலிமா நான் உங்களுக்கு ஹிந்தி கற்றுக் கொடுக்க போகிறேன். பேச மட்டும் இல்லை, எழுதவும் படிக்கவும் தான். ஸோ வாங்க ஈஸியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி ஹிந்தி கற்றுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ டே 1 ஆஃப் ஹிந்தி கிளாஸான இன்னைக்கு நான் உங்களுக்கு ஹிந்தி பேசிக் ஆல்ஃபபெட்ஸை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது அப்படின்னு கற்றுக் கொடுக்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹிந்தி ஆல்ஃபபெட்ஸை நம்ம வர்ணமாலா அப்படின்னு சொல்லுவோம். இந்த வர்ணமாலாவை 2 பார்ட்டாக பிரிச்சிருப்பாங்க. ஒன்று ஸ்வர், இன்னொன்று வியஞ்சன். ஸ்வர் அப்படிங்கிறது வவல்ஸ் அண்ட் வியஞ்சன் அப்படிங்கிறது கான்சோனன்ட்ஸ். அது எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்வர் லெட்டர்ஸ். ஸ்வர் லெட்டர்ஸில் ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னது? அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ரீ, ஏ, அ, ஓ, ஆ, அன், அஹ. இந்த லெட்டரை எல்லாரும் மேக்ஸிமம் ஐன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. ஒரு சில கேசஸில் மட்டும்தான் ஐன்னு ப்ரொனவுன்ஸ் ஆகும். மற்ற எல்லா இடத்துலையுமே இதோட ப்ரொனவுன்சியேஷன் ஆங்கிறது தான் ஆகும். அது எப்படிங்கிறத நம்ம பின்னாடி வர கிளாஸஸில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இது மேக்ஸிமம் எல்லாருமே அவுன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலி இதோட ப்ரொனவுன்சியேஷன் ஆன் தான் ஆகும். ஒரு சில கேசஸில் மட்டும்தான் அவு அப்படிங்கிற ப்ரொனவுன்சியேஷன் வரும். இதுவும் நான் உங்களுக்கு வரப்போகிற வீடியோ சீரீஸில் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ரீ, குரு இல்லை ரீ. வாங்க அடுத்து வியஞ்சன் லெட்டர்ஸை பார்த்துடலாம். எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். க, 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 அங்க, ச, ச, ஜ, ஜ, இயா, ட, ठ, ड, ढ, न, त, थ, द, ध, न, प, फ, ब, भ, म, य, र, ल, व, श, श, स, ह, क्ष, त्र, ग, श्र. ஸோ இந்த வஞ்சன் லெட்டர்ஸை ஃபஸ்ட்டு நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது எல்லாமே ஒரே மாதிரி சவுண்ட் மாதிரி தான் கேட்கும். பட் ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒவ்வொரு சவுண்ட் இருக்குது. நான் இந்த ஸ்க்ரீனில் காமிச்சிருக்க மாதிரி ஃபர்ஸ்ட் லெட்டரும் தேர்ட் லெட்டரும் பார்த்தீங்கன்னா நான் ஆஸ்பிரேட்டட் சவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் செகண்ட் அண்ட் ஃபோர்த் லெட்டர் ஆஸ்பிரேட்டட் சவுண்டு. அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் லெட்டரையும் தேர்ட் லெட்டரையும் நீங்கள் படிக்கும் போது உங்கள் உள்ளங்கையை உங்கள் வாய்க்கு நேராக வச்சு இந்த லெட்டரை ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்கள். இப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணும் போது உங்களுக்கு அந்த வாயிலேருந்து வர ப்ரீத், அந்த காற்று உங்களுக்கு அவ்வளவா கையில் ஃபீல் ஆகாது. அதே நீங்கள் செகண்ட் லெட்டரும் ஃபோர்த் லெட்டரும் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது அந்த ப்ரீத், அந்த ஏர் கையில் நல்லா ஃபீல் ஆகும் உங்களுக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் லெட்டர் க சொல்லும் போது அந்த காற்று அவ்வளவா உங்கள் உள்ளங்கையில் படாது. நெக்ஸ்ட்டு க அப்படின்னு சொல்லும் போது அந்த ப்ரீத் அந்த ஏர் நல்லா உங்கள் கையில் ஃபீல் ஆகும். நெக்ஸ்ட் லெட்டர் தேர்ட் லெட்டர் க. க படிக்கும் போது அவ்வளவா ஏர் ஃபீல் ஆகாது. நெக்ஸ்ட்டு க. க படிக்கும் போது அந்த சவுண்ட்னால ப்ரொடியூஸ் ஆகிற அந்த ஹ சவுண்ட்னால ப்ரொடியூஸ் ஆகிற அந்த காற்று உங்கள் கையில் நல்லா ஃபீல் ஆகும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள்.